நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஆணி மாத பலாபலன்கள் இந்த வாழ்வில் பல மாற்றங்கள் கொடுக்க போது அதை பற்றி தெளிவாக பார்த்துருவோம். உலகில் ஒருத்தர் ஜெயிச்சு கொண்டே இருக்கோம்னா இறையொருளும் தேவை, நம்ம முயற்சியும் தேவை. முயற்சி நம் ஜாதக ரீதியாக ராசி ரீதியாக பார்க்க போகிறோம். ஆனால் இறை வழிபாடாக கிடைக்க போகிற மாதம் இது. ஆணி மாதம்னாலே ஆனந்தமான மாதம். ஆணி மாதத்தில் நடராஜர் நடனம் ஆடும் மாதம்னு சொல்லலாம். ஆணி வந்து விட்டாலே வாழ்வில் பல விஷயங்கள் மாறுதல் ஏற்படும். இது மூலை வீடு. இது உத்தராயணத்தின் கடைசி மாதம் சொல்லுவோம். தேவர்கள் உத்தராயணம் தாட்சாயணம் சொல்லுவோம். அதில் இந்த அம்சமும் வருது. இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு குரு உச்சம் பெறுது. குருவின் ஆட்டம் ஆரம்பிக்குது. சனிவின் ஆட்டம் குறைகிறது. ராகுவின் தாக்கம் அதிகரிக்கின்றன. அது நல்லதாக கெட்டதான்னு பார்த்துருவோம். சூரியன் மூலை வீடுகள் வரும்போது இரட்டைத்தன்மை கொண்ட வீட்டில் வேற வரார். பல மாறுதல் கொடுக்குதுங்க ஒவ்வொரு ராசிக்கும். பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக, குறிப்பாக திருமணம், உறவுகள் சம்மந்தப்பட்டது, கணவன் மனைவி இந்த காலகட்டத்தில் ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது. கணவன் மனைவி அந்நியுன்யங்கள் எப்படி இருக்குது சார், இடம் வீடு சொத்து இருக்குமா இல்லையா, ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ, இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் மாறுதல் கொடுக்க போகுது. அப்போ ஆல்ரெடி பாதிச்சவங்களுக்கு சரி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எப்பவுமே இது காலப்புருஷனுக்கு 3வது இடங்க புதன் வீடு. முயற்சி ஸ்தானங்கள், முயற்சி இருந்தாலே அனைத்தும் திருமணியாகும். அப்போ இந்த காலகட்டத்தில் படிப்படியாக எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். சார், இதில் சரியான நேரத்தை சரியானதை சூஸ் பண்ணி ஜெயிச்சுட்டோன்னு வைங்க, இந்த வருடம் நமக்காக மாறிடும். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு சில மாதங்களை நமக்கு சாதகமாக கொடுக்கக்கூடிய மாதமாக இது வந்திருக்கு. நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த நேரத்தில் நான் முக்கியமாக பார்த்திங்கன்னா இறை வழிபாடும் சேர்த்து பண்ணிக்க போகிறோம். திருமஞ்சனம் வரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுவாங்க. காரைக்கால் சம்மந்தப்பட்ட இருக்கின்ற ஊரில் கூட பௌர்ணமி ஒட்டி மிகப்பெரிய தெப்ப விழாக்கள் வரும். ஆக மொத்தம் இறையருளும் முயற்சியும் இரண்டும் சேர்ந்து ஜெயிக்க போகிற மாதமாக இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். குபேர யோகம் பெறப்போகும் கும்பராசி அன்பர்களே, பல நாள் கனவு இன்று நனவாக நடைபெறப் போகிறது. எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்க போகிற காலகட்டம். இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு வாழ்வில் ஒரு ஏணி மாதிரி இருக்க போகுதுன்னு சொன்னால் மாற்றுக்கிறதில்லை. உங்கள் ராசிக்கு 7க்குரியவர் பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சம அதிபதியோடு இருக்கார். குருவின் பார்வை 2, 12, 10 வேற பார்க்குது. சொல்ல வேணும், பார்ப்போம். முதல்ல நல்ல விஷயம் இந்த ராசிக்கு நிறைய நடக்குது. கும்ப ராசி அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு விஷயங்கள மதிப்பு மரியாதை இருக்கிற இடத்துல இருக்கும். ஆடுற மாட்டை ஆடி கறக்கும், பாடுற மாட்டை பாடி கறக்கும். கோபம் இருந்தாலும் வைராக்கியமாக மாற்றிக்கிற அமைப்புள்ள ராசி. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா லாபம் இல்லையா அந்த இடத்துல இருக்காது. அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் ஒன்று கற்றுக்கணும், இல்லை லாபம் இருக்கணும், மரியாதை இருக்கணும். இதுதான் இந்த ராசிக்கு அடிப்படை சூட்சமமாக இருக்குது. எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கும். ஆனால் தன்னை எதிர்த்த எதிரிகள் மூலமே வாழ்ந்த ராசி இந்த ராசி. இப்போ நடக்கக்கூடிய காலகட்டம் எப்படியுமா இருக்குது? எதிரிகளை தும்சம் செய்து வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு போட்டி பொறாமைகள் உண்டு, அதில் வெற்றி வாய்ப்பை பெறுகின்ற ராசி இந்த கும்ப ராசி. எதிரிகளால் வாழ்கின்ற ராசியாக இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறோம்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உச்சம் பெற்று 2 மற்றும் 12ஆம் இடத்தை பார்க்குது. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்புகள் பிறக்குதுங்க. இதில் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக தான் மிகப்பெரிய யோகங்கள். சார், தன தானிய விருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டம். சரியான காலகட்டத்தை சரியான நேரத்தை பயன்படுத்தினா வெற்றி வாய்ப்பு வந்துடும். இந்த நேரத்தில் உங்களுக்கு கமிஷன் வகையில் வருமானம், திடீர் அதிர்ஷ்டமாக வரக்கூடிய கால சூழ்நிலைகள், எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய சூழ்நிலைகள், வேலை ரீதியாக ஒன்று புது உங்கள் வாழ்வில் வெளிச்சம் உண்டு. இதை தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் தெரியுங்களா சார், பணம் கையிருப்பு வரும். கடன் அடைக்க வழி பிறக்கின்றன. கடன் சுமை குறைகிறது. புதுசாக கடன் தேவைப்பட்டால் கிடைக்கும். வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் மேன்மை பெறுகிற காலகட்டங்கள். பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலாம், பணம் வாங்குறதுக்கெலாம் வெளிநாட்டு ஒப்பந்தங்களாக இருக்கலாம். வெளிநாட்டு பயணங்கள் சம்மந்தப்பட்ட அனுகூலமாக இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல நல்ல விஷயங்கள் உண்டு. இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு உங்கள் ராசி லக்னத்தில் இருக்கிற ராசியில் இருக்கிற ராகு தான் பொது சிந்தனைகள், பொது விஷயங்கள், ஒப்பந்தங்கள் கையெழுத்திட வைக்குது. அப்போ நல்லதான் வெரிஃபை பண்ணிக்க வேண்டியது நம்ம திறமை. இப்போ வாய்ப்புகளை கொண்டு வரது ராகு பகவான் இருக்கார். ஆனால் அவசரத்தையும் கொடுக்கறது இந்த ராசி தான். அவசரப்படாமல் இருந்தால் கும்பம் ஜெயித்து விடும். இதுதான் தைரியம் வலுத்திருக்குங்க. அப்போ துணிந்து பார்ப்போம், என்னென்ன முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அடுத்தடுத்த படைநிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. சரியான மாதமாக இந்த ராசி மாதம் இருக்குன்னா நிச்சயமாக உண்டு. சார், வேலை எப்படி இருக்கும்? சார், வேலை 6ஆம் இடம் உச்சம், கூட குரு பகவான், வேலை உண்டு, தொலைதூர வேலை வாய்ப்புகள் உண்டு, மிகப்பெரிய சம்பள உயர்வு வாய்ப்பு உண்டு. வேலையில் கரெக்டாக சேஃபஸ்ட்டு சைடில் போய் உட்காந்துக்கணும். ரிசெப்ஷன் எது வந்தால் நமக்கு என்னங்க,
வேலை இல்லாதவங்களும் வேலை கிடைக்கும். ரிசெஷனில் போயிருமோ ஒரு சிலருக்கு பாதிப்பு உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. பலருக்கு கும்பத்தில் வெளிச்சமே. அப்போ சரியான காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், கோல்டன் டைமாக இருக்கும். சார் திருமணம் எப்படி சார் இருக்கும்? மனதுக்கு பிடித்த வரன் வருகின்ற காலகட்டம் உண்டு. இந்த நேரத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை ஆல்ரெடி பேசினவங்களுக்கு நடைமுறை நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிதாக பேச்சுவார்த்தை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்ன சார் வெயிட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி தடை இருக்கிறவங்க, பேச்சுவார்த்தை ஏற்பட்டு சிக்கல் ஏற்பட்டவங்கள் தீர்வு காணவன், புது விஷயங்கள் இப்பொழுது வேண்டாம். ஆனால் நிச்சயமாக இன்னும் ஒரு சில மாதத்தில் வரும், அப்போ பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி ராகு கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்க. ராகு கேது பரிகாரம் செய்து பண்ண வேண்டியது. இப்போ என்னென்னா, நிறைய கும்பராசிங்கன்னா கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரவும் இந்த ராகு கேது பயன்படுது. சர்வ வழிபாடுகள் உங்களுக்கு சகலத்தையும் வெல்லும் காலகட்டம் வருது. இப்போ அது பண்ணிக்கங்க. இப்போ முக்கியமாக இப்போ பார்ட்னர்ஷிப் பண்ணலாமா சார்? கூட்டு ஒப்பந்தங்கள், பார்ட்னர்ஷிப் சம்மந்தம், வேற்றுமொழி, வேறு நபர்களால் ஆதாயம் உண்டு. தெரிந்தவர்கள் சொந்த பந்தத்தில் கவனம். உங்களுக்கு இப்பொழுது தாய் வழி உறவில் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் உண்டு. அப்போ அம்மாவே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்கங்கிறது, அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அம்மாவுக்கு பொதுவாக இப்போ தான் தண்ணி சம்மந்தப்பட்ட போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும். இது ஏன் இந்த நேரத்தில் இதுதான் இப்போ முக்கியமான நேரத்தில் கிளம்பும் போர் பிரச்சனையாக இருக்கும், ட்ரைனேஜ் ப்ராப்ளம் வந்து நிற்கும். இந்த ராசிக்கு அதெல்லாம் பார்த்துக்கணும். சரி சார், இப்போ பிஸ்னஸில் சார் சினிமா துறையினருக்கு யோகமாக இருக்குது, அரசியல் துறைக்கு சூப்பராக இருக்குது, பேங்கிங் செக்டர் நல்லா இருக்குது, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட புது இனிஷியேட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, புது பிஸ்னஸ் சூப்பராக இருக்குது. சார் 7.5 சனி இருக்குங்கிறாங்களே, எப்படி சார் பண்ணலாமா? இதை கேள்வியாக வரும். அதை குரு பார்க்குது இல்லையா? சனி உங்கள் ராசி அதிபதி இருக்கார், அதை குரு பார்க்குது. அப்போ மன தெளிவு பிறக்கின்ற காலகட்டங்கள். 10ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போ தொழில் ரீதியாக தன யோகம் பெற்று இந்த ஒரு வருஷத்தில் பல பொருளாதார மிகப்பெரிய யோகம் ஜெயித்து கொண்டே இருக்கலாம். அப்போ இதை கையில் வருகின்ற பணத்தை சரியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, குறிப்பாக இந்த ராசிக்கு எப்பவுமே சேமிப்பே மிகப்பெரியதாக இருக்கும். சின்ன சேர்த்துன்னு ஜெயிச்சிருவீங்க. கடனாக இந்த ராசி பயந்துடும். எப்படி இந்த ராசிக்கு ஆர்டின்னு சொல்லுவாங்க, மாதம் சேர்த்துக்கிட்டே வாங்க, ஜெயிச்சிட்டே இருப்பீங்க. ஆனி மாதம் உங்கள் வாழ்வில் ஒரு வெளிச்சம் வெற்றி வருது. சார் மாணவர்களுக்கு கோல்டன் டைம். மாணவர்கள் நிறைய பேர் கல்வி ரீதியாக என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம், என்ன பண்ணலான்னு ஒரு இது இருக்குது. நல்ல சப்ஜெக்ட் எடுத்துக்காங்க. ரைட். இப்போ உடல்நிலை உபாதைகள் இருந்தவர்கள் இப்பொழுது மீண்டு வரும் காலகட்டம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹார்ட் ரீதியாக கேட்குறீங்க, கொலஸ்ட்ரால் ரீதியாக உடல் எடையை குறைக்கக்கூடியது வியாதியாக இருக்குமோ, ஆஸ்துமா, ஒரு ஏதோ வியாதியெல்லாம் கேட்குறீங்க. நிறைய பேருக்கு அதிலிருந்து மீண்டு வர வாய்ப்பு உண்டு. சரியான வழிபாடுகள் செய்து நிச்சயமாக வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு. கடவுள் அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது நோயிலிருந்தும் கடலிலிருந்தும் மீண்டு வர வாய்ப்புண்டு. எதிரே வெல்லும் வாய்ப்புண்டு. குலதெய்வ அனுகிரகம் பிடிக்கின்ற மாதமாக இருக்கின்ற அற்புதமான மாதம் இந்த மாதம்தான். வேறு கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.